ஹலோ சின்சீஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜேஇ. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேஇ டிராப் டேஷனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நீங்க டிராப் எடுக்க விரும்புறீங்களா? உங்களை நீங்களே கேட்க வேண்டிய கேள்விகள் சில இருக்கு. ஏன் நீங்க டிராப் எடுக்க விரும்புறீங்க? என்ன தப்பு இந்த வருஷம் நடந்தது? டிராப் எடுத்தா என்னால கண்டினியூவா 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமா இல்லையா? என்னோட வீக்கர் டாபிக்ஸ நான் ஸ்ட்ராங்கா என்னால மாத்திக்க முடியுமா இல்லையா? என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா? என்னோட ஸ்கோர இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமான்றத உங்களுக்கு நீங்க கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், இன்கேஸ் நீங்க டிராப் எடுத்திருக்கீங்க. அதனால அட்வான்டேஜஸ் என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க டிராப் எடுத்தீங்கன்னா உங்களோட ரேங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உங் நீங்க ஒரு பெட்டர் காலேஜையும், பெட்டர் பிரான்ச்சையும் நீங்க டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட், நீங்க உங்களோட கான்செப்ட்ட நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். அதனால நீங்க நெக்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது உங்களோட சிஜிபிய கூட நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்களே ஒரு செகண்ட் சான்ஸ் குடுத்துக்கலாம். இப்ப ஒரு வேற ஒரு கம்மியான பிரான்ச் கிடைச்சிருக்கலாம். நீங்க ஜெஇ எழுதி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட் பிரான்ச் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் அப் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட், இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் கூட சில இருக்குங்க. மென்டல் பிரஷர் அதிகமா இருக்கும். எனக்கு வருமா? வராதான்றது இந்த டென்ஷன் த்ரூ அவுட் த இயர் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்ல ரிலேட்டிவ்ஸோ நம்மள அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிலேடு டைம்ல நீங்க ஒரு வீக்லி டாபிக்க இந்த வாரம் இந்த டாபிக்க முடிக்கணும்னு நெனைப்பீங்க. ஆனா சில ப்ராப்ளம்னாலயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுலயோ, இல்ல ரிலேட்டிவ்ஸோட ஃபங்ஷன்னால உங்களால அந்த டாபிக்க அந்த டைம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணாம இருக்க முடியும். ஸோ, அதனால என்ன ஆகும்னா, நீங்க அது நெக்ஸ்ட் வீக்குக்கு உங்களுக்கு பர்டன் அதிகமாயிட்டே இருக்கும். ஃபீல் எக்ஸ்கியூஸ்ட். உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த டாபிக் இந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சோசியல் மீடியாக்கு தூரமா இருங்க. இதெல்லாம் இந்த நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்க முடியலன்னா, எக்ஸ்கியூஸ் பண்ணிக்க முடியலன்னா, சேம் லாஸ்ட் இயர் சில ரிசல்ட்டே உங்களுக்கு இந்த வருஷம் கூட வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ, எல்லாத்துக்குமே நீங்க ஆக்செப்ட் பண்ணிக்கணும். ஆக்செப்ட் பண்ணிட்டு போனா தான் உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேஇஇ எக்ஸாம குடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட், நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாமே ஓவர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். இப்போ நம்ம எக்ஸிகியூஷன் பிளான் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட், ஒரு பிளான ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான். இந்த இந்த டைம்க்கு, இந்த வீக்குக்கு இந்த சிலபஸ். அட் த சேம் டைம் ஒரு டே வைஸா கூட டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்க பிரேக் கூட எடுத்துட்டு நீங்க படிக்கணும். வீக் டாபிக்ஸ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற டாபிக்ஸ் திருப்பி திருப்பி படிக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. வீக்கர் டாபிக்ஸ அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெறைய ப்ராப்ளம்ஸ்ன்றத சால்வ் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களால ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருதுன்னா, அது என்ன மிஸ்டேக்ஸ் அத ஓவர் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்றத நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மாக் டெஸ்ட் கூட ரொம்ப அவசரம். மாக் டெஸ்ட் கூட எடுத்துக்கிட்டே இருங்க. ரிவிஷன் ஏதோ படிக்கிறேன்ற மாரி படிக்காம, ஒரு ஸ்ட்ராட்டஜியா இந்த மாசம் இது படிக்கணும்ன்றது நீங்க ஒரு பிளான் பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு தூரமா இருங்க. சோசியல் மீடியாக்கு தூரமா இருங்க. மெயின் இதெல்லாம் அபோவ் எல்லாமே நான் கரெக்ட்டா பண்றேனா இல்லையான்றது உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட், நான் டிராப் எடுத்திருக்கேன். நான் எப்படி படிக்கணும்? இப்ப நீங்க ஜூலை மந்த்ல இருக்கீங்க. ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ட நீங்க கிளாஸ் 11 டாபிக்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செப்டம்பர், அக்டோபர் கிளாஸ் 12 டாபிக்ஸ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா கவர் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கு என்சிஇஆர்டி லைன் பை லைன் படிங்க. அட் த சேம் டைம் நவம்பர் மந்த் ஒரு ஃபுல் ரிவிஷனுக்கு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. இந்த 5 மந்த்ஸ் கூட நீங்க எவ்ரி வீக் ஒரு மாக் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிசம்பர் மந்த் 3 டேஸ்க்கு ஒரு தடவ ஒரு மாக் டெஸ்ட் எடுங்க. ஓவர் த ஃபுல் சிலபஸ் மேல எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு டிசம்பருக்குள்ள ஒரு ஐடியா வந்துரும். அண்ட் ஜான்வரி அப்ப நீங்க ஜான்வரி 10த்துக்கெல்லாம் நீங்க ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ரெடியா இருப்பீங்க. நீங்க எக்ஸாம் குடுக்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு அப்ப டென்ஷனே இருக்காது. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ஒரு நல்ல பேலன்ஸ் டயட் எடுத்துக்கோங்க. யோகா அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க.